எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பரலோகத்திருக்கிற உன்னத தேவனை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமும் நீதி நிறைந்த அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, ஒரு சிறு கூட்டமாக உம் முகத்தை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சப்பா, உம் முகத்தை பார்க்க, உம்மை ஆராதிக்க நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை காரியங்கள் எங்களை விட்டு ஆண்டவரே சப்பா சுற்றிலும் நடந்தபோது நீர் பாதுகாத்து வழி நடத்தி கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே நீ நல்ல தேவன் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே, உம்மால கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்திருக்கிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருந்த ஆண்டவரே, கண்மணி போல பாதுகாத்தீரே ராஜா. உமக்கு நன்றி சொல்ல எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? நீ ஆண்டவரே, மை லார்ட், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை நீர் பாதுகாத்திருக்கிறப்பா. எங்கள் உற்றார் உறவினர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்திருக்கிறப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் வேலை செய்கின்ற இடத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நல்ல பாதுகாப்பாக கொடுத்திருக்கிறப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஒவ்வொரு நாளும் கரம் ஏந்தி பாதுகாத்திருக்கிறப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒருவருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் நல்ல தேவன் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லை ராஜா. ஆண்டவரே, உம்மை நேசிக்க நாங்கள் ஒன்றுமில்லை ராஜா. ஆண்டவரே, ஓ லார்ட், ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க ஆண்டவரே. ஒன்றோ ரெண்டோ மூன்றோ என் நாமத்தினாலே எங்கே இருப்பீர்கள் என்று சொன்ன தேவன் அப்பா, நீங்கள் எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படி செபிக்கிறோம் ராஜா. ஓ மை லார்ட், சிங்க குட்டிகள் தாழ்ச்சியர்ந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. நாங்கள் உம்மை தேட வந்திருக்கிறோம் ராஜா. உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கோம் ராஜா. உம்மை துதிக்க வந்திருக்கோம் ராஜா. ஓ லார்ட், ஹல்லேலூயாப்பா. யெகோவா ஈரே எங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே. யெகோவா நிசி எங்களை ஆண்டவர் வெற்றி தருகிற தேவன் ஆண்டவரே. யெகோவா ஷாலோம் எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவன் ஆண்டவரே. எபினேசர் இவ்வளவா எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எல் சடாய், சர்வல்லவர் ராஜா. நீர் எங்களுக்கு ஆண்டவரே சப்பா. யெகோவா ஷம்மா எங்களுக்கு கூட இருக்கிறவர் ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை சோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தபடி செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள் ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்களை விட்டு நீக்கிப்படும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. தன் அக்கிரமத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டுகிறனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்க ராஜா. ஆண்டவரே, ஒரு விஷயப்பா, எங்களை மன்னியும் ராஜா. ஓ ஹல்லேலூயா. அப்பா, மனம் இறங்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவ கரைகள் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் இதொன்று மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படி செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, உமது முகத்தை நாங்க பார்க்கணும் ராஜா. உம் அழகை நாங்க ரசிக்கணும் ராஜா. உம் பாதம் அமரணும் ஆண்டவரே. உமது சித்தம் செய்ய எங்கள் ஒவ்வொரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசி. எல்லாரும் ஆண்டவரது கேட்பான். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே. நாங்கள் ஆண்டவரே, உம் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இனிய
பெரியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, உமது பாதத்திலே இருக்க ஆண்டவரே எங்களை தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம் சித்தம் செய்ய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். யாருக்காவது சுகபலீனம் இருந்தா ஆண்டவர்கள் இதில் மாற்றி போடும்படி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்பின்ற எல்லா அந்தகார சக்திகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாற்றி போடும்படி செபிக்கிறோம். இயேசு என்கிற இணைய நாமத்தில் செபுங்கள் அன்புள்ள பரம்தாவே. ஆமேன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. தாயின் கருவிலே நமக்கு பிரித்திருக்கிறார். சங்கீதம் 30:1-2-3 வசனங்கள் இவ்வளவு சொல்கிறது. தாவீது சொல்றான், நீங்க முதல்ல என்ன கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். எதுல இருந்துன்னா, பாதாள குழியிலிருந்து கண்ணெல்லாம் கெட்டு போய் ஆண்டவர் அதிலிருந்து அவரை தூக்கி எடுத்திருக்கிறார். அதுக்காக அவர் நன்றி செலுத்துகிறார். ஆண்டவரே, என்னை நீர் குணமாக்கினீர் ராஜா, அதற்காக நான் உனக்கு போற்றி பாடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் என்னை உயிரோடு வைத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன் என்று சொல்லப்படுகிறது. நாம் எத்தனை பேர் அத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் நம்மளை கரம் தூக்கி எடுத்திருக்கிறாரா? அவருக்கு நன்றி, கரங்களை உயர்த்தி நன்றி செல்லுவோம். அவர் நம்மளை குணமாக்கியிருக்கிறாரா? அவருக்கு நன்றி செல்லுவோம். இதுவரைக்கும் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார் அல்லவா? அவருக்கு நன்றி செலுத்துறோமா? நன்றி செலுத்தோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை மறவா என் நேசன் பாடி அவர் நாமத்தை போற்றுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, இந்த தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல தேவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா
சுமக்கிறவர், எங்களை சுமக்கிறவரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. தாய் தன் சேயை மறந்தாலும் அவர் நம்மை மறவாத தேவன். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிதா என் மேய்ப்பராய் இருக்கிறார். 23ஆம் சங்கீதம் எல்லாரும் எடுத்து ஒரிக்க வாசிப்போமா? 23ஆம் சங்கீதம் 1வது இவ்வளவு சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நாம் அவரை தேட வந்திருக்கோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. சத்துருவுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆர்ப்பரித்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடையேன் என்று பாடி அவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். எல்லா நல்ல கைகளை தட்டி உண்மையாய் பாடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலே. தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலே. ஆவதலாய் என்னை கைகொள்வே, அவரே தவறீர் அழுகிறார். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆத்துமத்தை குளிர பண்ணி அடியே கால்களை நீதியனும் தேசிய பாதையில் அவன் நிமித்தம் சிகமும் சுகமாய் நடத்துகிறார். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஒரு பந்தியும் பாங்காய் எனக்கு ஏற்படுத்தி சுகதைலம் கொண்டு தலையை சுகமாய் அபிஷேகம் செய்வார். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமும் ஆயிரமும் தேயன் தீர்வில் திறப்போடு நெடுநாள் குடியாய் நிலைத்திருவே. தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். ஒன்றுமில்லாது இருந்த நம்மை இந்த இடத்துல கூட்டியுற சேர்த்து அவர் கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசீட்டி வைத்திருக்கிறார். பாருங்களாம், நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் ராஜா, நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே ஏசப்பா. அவர் வலது கரம் நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். அவர் நமக்கு அனைத்தையும் தருகிற தேவன்.
அனைத்தையும் தந்து நமக்கு அவருடைய வலது கரம் நம்மளை தூக்கும். ஆண்டவரே ஹல்லேலூயா. அவர் யெகோவா ஈர். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரே அனைத்தையும் அருளுகின்ற தேவன் எனக்கு தந்திடும் என்று உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுவோம். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், வல்லக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே, வல்லக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. புல்மையும் அருளிடும் எனக்கென தந்திடும், புல்லுள்ள இடங்களில் எந்தனை நீத்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நீத்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எல்லாருமாக ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். சொல்லுங்க. அடைக்கலம் தீங்குகள் இல்லாமல் காத்திடும், கழுவினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சொல்லுங்க. ஆமென். அடைக்கலம் தீங்குகள் இல்லாமல் காத்திடும், கழுவினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென எல்லாரும் தந்திடும், கேட்ப மாட்டேன். நோய்களை சுமந்தீரும் சரீரத்தில் அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீரும் சரீரத்தில் அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே. சொல்லுங்க. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பன் நம்ம மத்தியிலே. ஓ ஹல்லேலூயா. சொல்லுங்க. நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் தகப்பனே, எல்லாவற்றையும் காண்கிறவர், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். என் தேவையை, என் வியாகுலத்தை, என் ஏக்கத்தை, என் சூழ்நிலைகளை, என் வாழ்க்கையிலே கடந்து போகிற காரியத்தை பார்த்துக் கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பன் எங்களுக்காக இருக்கிறபடினாலே. ஓ அருளிடும் எனக்கென தந்திடும், வலக்கரம் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சொல்லுங்க. அவருடைய கரம் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் வலக்கரம்
வலக்கரம் என்னை உயர்த்திடும். ஒரு விசை கூட வலக்கரம் என்னை உயர்த்திடும். தேவனே, நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய கரம் என்னை உயர்த்தும்? ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போமா? தேவ பாதத்திலே அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற நல்ல தேவன் நம் பக்கம் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்க ஒடுங்கி போவதே இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறினாலும், என்னை அழைத்தவர் இன்றும் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், என்னை முன்குறித்தவர், என் அவயங்கள் உருவாவதற்கு முன்பாக, என் எலும்புகள் உருவாவதற்கு முன்பாக, ஓ என் கருவை அவருடைய கண்கள் கண்டிருக்கிறதே என்று ஓ கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அவருக்கு மறைவாக, அவருக்கு அறியாமல் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்றவங்க, ஆண்டவரே நீர் அனுமதிக்காத ஒன்று என் வாழ்க்கையிலே நடக்காது. ஆண்டவரே ஒன்றும் நடக்காது. என்னை தாங்குகிறவ, என்னை தப்புவிக்கிறவ, என்னை விடுவிக்கிறவராகவே இருக்கிற ஐயா என்று என்னை பிரித்தெடுத்தீரோ, இந்நாள் வரை எங்களை நடத்தி வருகிறீரே. நீர் எத்தனை நல்ல தகப்பனாக இருக்கிறையா. ஒன்றுமில்லாத இருந்த எங்களை, எதற்குமே பயனற்று போயிருந்த எங்களை இதுவரை நடத்தி வந்திருக்கிறீரே. எல்லா வாயை திறந்து சொல்லுவோமா? ஒன்றுமில்லாத எங்களை எத்தனை பேர் நம்மளை ஏளனமாய் நினைத்தார்கள், எத்தனை பேர் நம்மளை பரிகசித்தார்கள். இவனெல்லாம் வாழ்ந்திருவானா என்று எத்தனை நம்முடைய காதுகள் கேட்கலான வார்த்தைகள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதான் வாழ போகிறாய். அல்லேலூயா. உன்னைத்தான் நான் உயர்த்த போகிறேன், உன்னைத்தான் நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னைத்தான் நான் மேன்மைப்படுத்த போகிறேன். நீ அறியாததையும் உனக்கு எட்டாதையுமான பெரிய காரியங்களை செய்கிறவ அவர். வனாந்திரத்திலே பாதைகளை உண்டாக்குவா, அவாந்திர வழிகளை வயல்வெளியை உண்டாக்குகிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பாடி மகிமைப்படுத்துவோமா? ஒரு அர்ப்பணிப்போடு, ஒரு ஒப்பு கொடுப்பதோடு, ஒன்றுமில்லாய்மையில் எங்களை உயர்த்தினீர் ஐயா. சொல்லுங்க, ஒன்றுமில்லாய்மையில், ஒன்றுமில்லாய்மையில் நம்மை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியா நிறைந்திடுதே. எல்லா சத்தத்தை உயர்த்தி, நீரங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே. சொல்லுங்க, நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர
பாத்திர அல்லவே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒன்றுமில்லாத எங்களை உயர்த்தின ஆண்டவர், ஒன்றுமில்லாத நிலையிலே எங்களை ஆசீர்வதித்தவர், ஒன்றுமில்லாத நிலையிலும் எங்களை இதுவரை நடத்தி வந்தவர். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஓ ஹல்லேலூயா, ஒன்றுமில்லாய் ஓ தேவ பாதத்திலே ஒப்பு கொடுங்க. அப்படியே ஆண்டவரே, உளையான சேற்றிலிருந்து எங்களை உன்னதத்திலே உயர்த்தி வைத்த தேவனே, எல்லா வாய திறந்து சொல்லுங்க. எங்கோ இருந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், ஆனாலும் தேவனுடைய அன்பு நம்மளை தேடி வந்தது. எல்லா ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி ஓ சொல்லுவோமா, நீர் எங்களை நேசிக்க அல்லேலூயா, நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. எத்தனை நல்ல ஆண்டவர், எத்தனை நல்ல ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தலைமுறையாய் தலைமுறையாய் கர்த்தர் நம்மளை நடத்தி வருகிறாரு. தாவீது சொல்றாரு, நானும் என் வீடும் எம்மாத்திரம் எங்களை இதுவரை கொண்டு வந்தீரையா. ஒரு உன்னதமான இடத்துல இருந்து தாவீது சொல்றாரு, என்னுடைய பதவியை பார்க்கிலும், என்னுடைய பட்டத்தை பார்க்கிலும், எனக்கு இருக்கிற பொருளாதாரத்தை பார்க்கிலும், அரசியல் காரியங்களை பார்க்கிலும் நீரே எனக்கு முக்கியம் என்று சொல்லுகிறார். அவர் எத்தனை நல்லவராக இருந்தார், எத்தனை வல்லவராக இருந்தார். இதற்கு மேலே என்னால நடக்க முடியாது என்று சொன்ன நிலைகளிலும் மகனே மகளே என்று சொல்லி நம்மளை கரம் பிடித்து அழைத்து வந்தாரே, நம்மளை நடத்தி வந்தாரே, நம்மளை சுமந்து வந்தாரே, நம்மளை தப்புவித்து வந்தாரே. ஓ எத்தனை நல்ல தேவன், அவர் எத்தனை வல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். ஏசியா தீர்க்கதரிசி விதமாய் சொல்லப்படுகிறது, உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். ஓ நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், இனிமேலும் நான் சுமப்பேன், இனிமேலும் உங்களை தப்புவிப்பேன். எல்லா கைகளை உயர்த்தி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் வாய திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இனிமேலும் என்னை தப்புவிப்பி, இனிமேலும் என்னை தாங்குவி, இனிமேலும் என்னை சுமப்பி, இனிமேலும் எங்களை விடுவிப்பீர். ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவராக வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராகவே இருக்கிறீரையா. பாடுவோமா ஹல்லேலூயா, நானும் என் வீடும் ஹல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் கோயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் கோயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை உடையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை உடையாமல் சுமந்தீரே நன்றி. எல்லா கைகளை உயர்த்தி
எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. நல்லவர் எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. சொல்றீங்க நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஓ, நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கிய என் வாழ்வு நன்மையாய் நிறைந்துள்ளோமே. தாவீது அருமையாய் சொல்றாரு, ஒன்றுமே இல்லாமல் துவங்கிய என் வாழ்வு நன்மையாய் நிறைந்துள்ளது. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எல்லாரும் சொல்ல மாட்டேன். அப்போ ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல, அவரை போல ஒருவரும் இல்லையே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, எத்தனை நன்மைகள் இதயத்தில் சுமந்தீரே ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. அந்த காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்லாமெனப்பா. அந்த காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஆமாண்டவரே, ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எத்தனை பேர்களை கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரு. சொல்லுங்க, எல்லா வாயில திறந்து இருதயத்தின் ஆழத்தில் வந்து சொல்லுங்க. ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்தின எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. சொல்லுங்க, நன்றி, நன்றி, நன்றி. ஓ, எருவோல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயோமலோ. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரங்கள் இது பொய்யுமையே வேறொன்றும் இல்லை. நல்ல வாயை திறந்து ஆண்டவரே, உங்க கிருபையா வேற ஒன்றுமே இல்லப்பா. இது கிருபையும் வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான
எங்க ஆண்டவரே, நீ நடத்தி வந்த பாதைகள், நீ காப்பாற்றி வந்த பாதைகள், நெருக்கமான பாதைகள், இக்கட்டான பாதைகள், எல்லாவற்றுக்காக நன்றி. கருவோல சுமந்தீரே நன்றி 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 நன்றியோ. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றியோ. கருவோல சுமந்தீரே எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நடத்தி வந்தீங்கப்பா, எங்க குடும்பத்தை நடத்தி வந்தீங்க, எங்க பிள்ளைகளை நடத்தி வந்தீங்க, எங்க எதிர்காலத்தை நடத்தி வந்தீங்களே. நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கருவோல சுமந்தீரே நன்றி. ரபலரதகா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் இந்த மாலை வேளையிலே உண்மையை சொல்ல முடியும்? ஒன்றுமில்லாத எங்களை, ஒன்றுக்குமே உதவாத எங்களை நீ நடத்தி வந்த விதங்கள் வேற ஆண்டவரே, நீ நடத்தி வந்த பாதைகள் வேறப்பா, நீ கொண்டு வந்த விதங்கள் வேற ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி நன்றி நன்றியோ. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருவோல சுமந்தீரே நன்றி. ஹல்லேலூயா. எத்தனை நல்ல தேவன், எத்தனை வல்ல தேவன். அவர் எத்தனை விதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராகவே இருக்கிறாரே. எத்தனையோ சூழ்நிலைகள், நடக்க முடியாத சூழ்நிலைகள், கடந்து போக முடியாத சூழ்நிலைகள், இயலாமை என்கிற சூழ்நிலைகள், முடியாது என்கிற சூழ்நிலைகள், இருளான சூழ்நிலைகள், எல்லா பக்கமும் இருளாய் நிற்கும் பொழுது அவரே நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாகவே இருந்தா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு இன்றும் மாறாதது, இன்றும் குறையாதது, இன்றும் விலகாதது. இனிமேலும் நம்மளை நடத்துவா, இனிமேலும் நம்மளை சுமப்பா, இனிமேலும் நம்மளை தப்புவிப்பா. எல்லா ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உயர்த்தின பிள்ளைகளை கத்ததினாலே நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக, நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகள், பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள், வெக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள், கூனி குறுகி போய் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய், விடுதலையின் நாளாய், மீட்பின் நாளாய், உயிர்ப்பின் நாளாய், உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்கிற ஒரு நாளாய்
நிற்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 கொரிந்தியர் 7:23. அடிமைகளாகாதிருங்கள். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். ஒரு பாடலின் ஒரு அடியை பாடி இந்த பாடலின் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். யாக்கோபு என்னும் செருப்பூச்சி. பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. கடந்த நாட்களில் நம்ம அந்த கலாத்தியர் புஸ்தகத்தை குறித்து சிறிதாக நம்ம தியானிக்க தொடங்கினோம். ஏன்னா அந்த நாட்களில் சபையில் ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டு வெளியில் போய் அவங்களுக்கு தோன்ற பல காரியங்களை சபைக்குள்ளே கொண்டு போது அவங்க என்ன செய்தாங்க, அதை திருத்தும்படியாய் பவுல் என்ன செய்கிறான், கலாத்தியர் நிருபத்தில் எந்த ஒரு அப்ரிஷியேஷனும் இல்லாதபடி அவர்களை கடிந்து கொண்டு சொல்லக்கூடிய அநேக காரியங்கள் இந்த பகுதியில் காணப்படுகிறது. கலாத்திய புஸ்தகத்துக்கு மிக முக்கியமான ஒரு நோக்கமே அவர்களை சீர்திருத்தும் பொருட்டாக. கலாத்திய புஸ்தகத்தை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமானதாக அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்திலும் அதை புரிந்து கொள்வது கடினமாக காணப்படுகிறது. காரணம் என்னென்னா, நம்ம கடந்த நாட்களில் போன வாரம் நம்ம பார்க்கும்போது 3 காரியங்களை பார்த்தோம். நீங்கள் யூ ஆர் ரிடீம்ட், நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி ஆண்டவர் உங்களை மீட்டு கொண்டார் என்று பார்த்தோம். 2வது, விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று பார்த்தோம். 3வது நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று பார்த்தோம். இப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிற நீங்கள் என்ன செய்றீங்க, சத்தியத்தின்படி நடவாமல் சத்தியத்துக்கு புறம்பாக திருச்சபைகளின் சட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து சட்டத்தை விட்டு வெளியே போய் விடுகிறீங்களே என்று ஒரு ஆதங்கத்தில் பவுல் சொல்லக்கூடியது தான் அந்த கலாத்திய நிருபம் முழுவதும் காணப்படுகிறது. அதை புரிந்து கொள்வது அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்தில் உள்ள நமக்கும் அது சிரமமாக இருக்கிறது. கலாத்திய அவர் பவுல் எழுதின நிருபத்தை புரிந்து கொள்வதற்காக பவுல் என்ன செய்கிறாரு, ரோமர் நிருபத்தையும் எழுதுகிறார். கலாத்திய நிருபத்தை புரிந்து கொள்வதற்காக ரோமர் நிருபத்தை எழுதுகிறார். காரணம் என்னென்னா, அவர் சொல்கிறார், நீங்கள் மீட்கப்பட்டீர்கள், நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்கள் மீட்கப்பட்டீர்கள், நீங்கள் நீதிமானாக்கப்பட்டீர்கள், விசுவாசத்தால் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியும் என்று சொல்லும்போது இதெல்லாம் புரிந்து கொள்ள அன்னைக்கு அவங்களுக்கு சிரமமாக இருந்தது. நான் அன்னைக்கு இந்த சரித்திரத்தை இன்னைக்கு 2 நாளாக இருந்து புரட்டி கொண்டே இருக்கும்போது இந்த கலாத்திய சபை பவுலுடைய அந்த முதல் பிரயாணத்தில் அவர் என்ன செய்கிறாரு, அவரும் பர்னபாவுமாக போய் அவர்கள் ஸ்தாபித்த இந்த சபை ஒரு பட்டணத்தில் ஒரு 7-8 இடத்துல சபைகளை ஸ்தாபித்து அது மொத்தமாக கலாத்திய சபை என்று அவர் பெயரிட்டதாக பார்க்குறோம். அவங்க அந்த சபையை ஸ்தாபித்ததுனால அவருக்கு அது ஒரு பெரிய மனபாரத்தை உண்டாக்கிட்டு, கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் கடைசியில் அதை விட்டுட்டு சபையின் கோட்பாடுகளுக்கு, சபையின் சட்டத்திட்டங்களுக்கு, சபையின் ஊழியர்களுக்கு நீங்கள் அடிமையாகி போனீர்களே என்று ஒரு ஏக்கத்தில்
இந்த காரியத்தை அவர் எழுதுகிறத பார்க்குறோம். அது தொடர்ந்து இந்த நாளில் கூட இதை நாங்கள் தியானித்து அந்த சர்ச் பண்ணி கொண்டிருக்கும்போது பாருங்கள், கான்ஸ்டன்டைன் நோபிள் இது 50 கிபி 50 அந்த சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு கான்ஸ்டன்டைன் நோபிளுக்கு அம்மா குயின் குயின் மதர் எருசலேமுக்கு போயிட்டு அங்கே நிறைய சபைகளை அவர்கள் கட்டி எழுப்பினதாக சரித்திரத்தில் இருக்கிறது. அதுக்கு பிறகு 6ஆவது நூற்றாண்டில் அந்த சபைகள் நிறைய அழிஞ்சு போச்சு. அதை மறுபடியும் அவர்கள் எடுத்து கட்டியிருக்கிறாங்க. அந்த சபைகளை கடைசியில் முஸ்லீம் ஆதிக்கங்கள் வந்த பிறகு அவங்க அந்த சபைகளெல்லாம் அழித்து விட்டு அதையெல்லாம் எக்ஸிபிஷன் சென்டர் மாதிரி ஆக்கி இப்போ கடந்த இந்த 20ஆம் நூற்றாண்டில் அந்த சபைகளை எல்லாம் அவர்கள் மாஸ்காக மாற்றியிருக்கிறாங்க. அப்போ இது சரித்திரத்தின்படி நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக காணப்படுகிறது. அது எல்லாம் வேத 100க்கு 100 உண்மை என்பதை அது நமக்கு கற்றுத்தருகிறது. நம்ம இவர் மார்ட்டின் லூத்தர் கிங்குக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணது இந்த கலாத்திய நிருபம் தான். அவர் அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு அவருக்கு மிகவும் மோட்டிவேட் பண்ணது இந்த கலாத்திய நிருபம். ஏன்னா அதில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, ஆண்டவரை தவிர நீங்கள் வேற யாருக்கும் அடிமை இல்லை, அவருடைய இரத்தத்தினால தான் நீங்கள் மீட்கப்பட்டீங்க, அதை தவிர வேற ஒன்றுக்கும் இடம் கொடாதிருங்கள். சபைக்கோ சபை சட்டத்திட்டங்களுக்கோ சபையில் உள்ள போதகர்களுக்கோ சபையின் தீர்த்தங்களுக்கோ உங்களை இடம் கொடுக்காதுங்க, அவங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியாதிருங்கள் என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் நமக்கு நேரம் இல்லாததுனால ஒரே ஒரு காரியம் நான் உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். நம்ம வாசித்த அந்த பகுதி கலாத்தியர்லேயும் வருது, கொரிந்தியர்லேயும் வருது. நம்ம கொரிந்தியர் 7:23 வாசித்தோம். நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் என்று சொல்லி அவளுடைய நீங்கள் யூ ஆர் வெரி வேல்யூபிள், யூ ஆர் வெரி ப்ரிஷியஸ் என்று அவர்களை சொல்லி நீங்கள் விலை மதிக்க முடியாத விலை உள்ளவர்கள் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், கலாத்திய சபையை பார்த்து. காரணம் என்னென்னா, நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீங்க. எதனால் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீங்க? நம்ம அது இதில் வாசிக்கிறோம் பாருங்க. முன்னோர்களின் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கிரயம் கொடுப்பட்டிருக்கிறது. பேதுரு நிருபத்தில் இந்த சபை இதை எழுதுகிறாரு பாருங்கள். உங்களுக்காக ஒரு கிரயம் கொடுத்து உங்களை வாங்கியிருக்காங்க, ஆண்டவர் உங்களை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்காங்க, அதனால நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்று அது சொல்கிறது. நம்ம மகாத்மா காந்திக்கு அந்த கண்ணாடி உண்டு பார்த்தீங்களா, அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த ரெண்டு ரவுண்டு கண்ணாடி, நம்ம எங்கள் வீட்டு பக்கத்தில் அவ்வளோ கண்ணாடி கடையாக இருக்குது. அதில் போய் ஒரு கண்ணாடி எவ்வளோன்னு கேட்டால் 5 ரூபா. அவர் காந்தி போட்டிருந்தாங்க அதே மாதிரி ஒரு கண்ணாடி. அப்போது ஆனால் இப்போ நான் இந்த ஹிஸ்ட்ரி அப்படி படிக்கும்போது பாருங்கள், 2020 ஒரு ஆக்ஷன் சேலில் அந்த கண்ணாடியை விற்றுருக்குறாங்க. எவ்வளோவுக்கு போயிருக்கு தெரியுமா? காந்திக்கு கண்ணாடி 5 ரூபா விலை உள்ள கண்ணாடி 2.5 crore அந்த கண்ணாடி போயிருக்கிறது விலைக்கு. அப்போ இப்போ அந்த கண்ணாடிக்கு மதிப்பளவு 2.5 crore. காந்திக்கு 5 ரூபா. அது நமக்கு பார்வையில் 5 ரூபாயாக இருக்கும், ஆனால் உலகத்தின் விலை மதிப்பு எழுது 2.5 crore. அதே மாதிரி தான் பாருங்கள், ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்களும் விலையேற பெற்றவர்கள். காரணம் என்னது? குற்றமற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால உங்களை விலைக்கிரயமாக கொண்டிருக்காங்க, அதனால நீங்கள் யாருக்கும் அடிமைப்படக்கூடாது என்று. நம்ம போன தடவை பார்க்கும்போது 3 காரியங்களை பார்த்தோம். இல்லை, நான் இப்போ ஏற்கனவே 2 தடவை சொல்லிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், என்னெல்லாம் கலாத்திய சபைக்கு பவுல் சொன்னார். முதல்ல அவர் சொன்னது, யூ ஆர் ரிடீம்டு, நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீங்க, நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி ஆண்டவர் உங்களை மீட்டிருக்கிறார் என்று. 2வது, யூ ஆர் ஜஸ்டிஃபைடு, நீங்கள் விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் யூ ஆர் ஜஸ்டிஃபைடு. பரலோகம் உங்களை எப்படி பார்க்குறது? நீதிமானாக தான் பார்க்குறது. நீங்கள் பார்க்குற விதமாக பரலோகம் உங்களை பார்க்கவில்லை, அல்லது நம்ம பார்க்குற விதமாக பரலோகம் பார்க்கவில்லை.
ஆண்டவர் பரலோகம் உங்களை எப்படி பார்க்கறது? குற்றமில்லாதவர்களாக, ஜஸ்டிஃபைடு பண்ணப்பட்டவர்களாக, எந்த தப்பும் செய்யாத ஒரு பிள்ளையாக தான் பரலோகம் உங்களை பார்க்கறது. காரணம் என்னது? நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறீங்க என்று சொல்லி இந்த காரியங்களை எல்லாம் போன தடவை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது யூ ஆர் ப்ரிஷியஸ், யூ ஆர் பர்ச்சேஸ் பை எ ப்ரைஸ். ஒரு விலைக்கிரயம் கொடுத்து நீங்கள் வாங்கப்பட்டிருக்கீங்க என்று சொல்லுறதுனால கீழே நம்ம தொடர்ந்து வாசிக்கும்போது கலாத்தியரில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். முதல்ல அவர் சொன்னார் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று. மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல அவர் சொல்லும்போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்று சொல்கிறார்கள். கலாத்தியர் 3:26 பாருங்கள். கலாத்தியர் 3:26. தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். நம்ம முதல்ல பார்க்கும்போது பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ஆபிரகாமின், கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? முதல்ல ஆபிரகாமின் சந்ததி என்று பார்த்தோம். இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது ஆபிரகாமின் சந்ததி மட்டும் இல்லை, யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட், யூ ஆர் த சீட் அண்ட் யூ ஆர் என்னது? த ஹேர் ஆஃப் ஹெவன்லி பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் தேவனுடைய புத்திரராகவும் இருக்கிறீங்க, ஆபிரகாமின் சந்ததியாகவும் இருக்கிறீங்க, அதனால நீங்கள் விலையேறப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். இதை கலாத்திய சபைக்கு அதிகமாக உணர்த்தினார். காரணம் என்னங்க? அவர்கள் ஆண்டவரால் மீட்கப்பட்டாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, பாவம் மன்னிப்பு பெற்றாச்சு, பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றாச்சு. மீண்டுமா எங்கே போய் அடிமைத்தனத்துக்குள்ளே போய் விழுந்துட்டாங்கன்னா என்னது? அந்த யூதர்களின் கலாச்சாரத்துக்குள்ளமும் யூதர்களின் பாரம்பரியக்குள்ளையும் அந்த சபையின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் போதகர்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் போய் அவங்க மீண்டுமாய் அடிமைத்தனத்துக்குள்ளே போன உடனே பவுல் இதெல்லாம் ஆதங்கத்தோடு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு நேரம் இருந்தால் பார்க்கலாம். நமக்கு இப்போ நேரம் வேகமாக போகிறது. பாருங்கள், அவர் பவுல் சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் சிலுவை அண்டையில் வந்தாச்சு, சிலுவையில் நீங்கள் அறையப்பட்டாச்சு. யாருக்கு கூட அறையப்பட்டிருக்கிறீங்க? கவனிக்கிறீங்களா? கிறிஸ்துவோடு அறையப்பட்டிருக்கிறீங்க. நான் உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கிறிஸ்துவோடு நம்ம அறையப்பட்டிருக்கோன்னு வரீங்க. ஒரு ஜூலியட்ன்னு ஒரு சகோதரி இருக்கா. அப்போ கிறிஸ்துவோடு அவள் அறையப்படும் போது அவளுக்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, வாட் இஸ் த சின் யூ கமிட்டட்? நீ என்ன தவறு செய்த? எதனால சிலுவையில் அறையப்பட்டு நிற்கிறேன்னு கேட்கும்போது அவள் என்ன சொல்லு? அவள் சொல்ல, நான் பிறருக்குள்ளே ஏதோ ஒரு பொருளை நான் இச்சித்தேன் என்று சொல்லும்போது அவளுக்கு ஒரு பேட்ஜ் போடுவாங்க, அல்லது அவளுக்கு ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க. யூ ஆர் அ கவட்டர். பிறருடைய பொருளை நீ இச்சித்தாய், நீ ஒரு கவட்டர் என்று ஜூலியட்டுக்கு ஒரு சிம்பிள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சாலியன் வைத்துக்கொள்வோம். நீ என்ன தப்புமா பண்ண என்று சிலுவைட்ட வரும்போது அவன் சொல்லுவான், ஐ கேனாட் டெல் த ட்ரூத், நான் அநேக நேரங்களில் பொய் சொல்லி விடுகிறேன். யூ ஆர் அ லையர் என்று அவளுக்கு மேலே ஒரு சிம்பிள் குத்தப்படுகிறது. சிஸ்டர் எக்ஸ்கிட்ட கேட்குறாங்க, வாட் சின் யூ ஹேவ் கமிட்டட்? நீ என்ன செய்த தப்பு செய்தாய்? அவள் என்ன சொல்கிறா? ஐ லஸ்ட் அதர் மேன், நான் அநேகரை, என் கணவன் இல்லாத அநேகரை நான் இச்சையோடு பார்த்தேன். அப்போ ஆண்டவர் வந்து சொல்லுவார், யூ ஆர் அடல்டரர், நீ பிறரை இச்சையோடு பார்த்த, யூ ஆர் அடல்டரர். ஒரு பிரதர் ஒய் இருக்காங்க, நீ என்ன தப்பு பண்ண? நான் என் மனைவி இல்லாத மற்ற பெண்களை இச்சையோடு பார்த்தேன், யூ ஆர் ஆல்சோ அடல்டரர் என்று அந்த பேட்ஜ் அவனுக்கு குத்தப்படுகிறது. ஜானுக்கிட்ட கேட்காங்க, நீ என்ன தப்புப்பா பண்ண? அப்போ ஜான் சொல்லுறேன், ஐ லூஸ் மை டெம்பர் ஆல்வேஸ், நான் அடிக்கடி கோவப்பட்டு விடுகிறேன். ஒன்று ஆண்டவர் சொல்லுவாராம், யூ ஆர் மர்டரர். தன் சகோதரனை காரணம் இல்லாமல் கோவப்பட்டவன் யார்? யூ ஆர் ஏ மர்டரர் என்று அந்த இடத்துல சிம்பிள் குத்தப்படும். ஒரு மேக்தலின், ஏதோ ஒரு பேரை வச்சுக்கொள்ளுங்க. வாட் சின் யூ ஹேவ் கமிட்டட்? ஐ லவ் மணி மோர் தேன், எனக்கு என்னை விட அதிகமாக நான் பைசாவை இச்சித்தேன். யூ ஆர் ஐடியல் ஒர்ஷிப்பர் என்று அவளுக்கு முத்திரை குத்தப்படும். ஆனால் அதே நேரத்தில் இவங்க எல்லாருக்கும் பதிலாக அங்கே இடத்துல இப்போ யார் போய் நிற்கிறா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போய் நிற்கிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போய் நிற்கும்போது நீ என்ன தப்புக்கு பண்ணுனேன்னு கேட்டால் அங்கே சிம்பிள் என்ன குத்தப்படும்? நான் ஒரு தப்புமே பண்ணாத ஒரு தேவபுத்திரன், அவர் குற்றமற்ற இரத்தத்தை சிந்தும்படியாய் பாவ பரிகாரியாக அங்கே வந்து நிற்கிறார். பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், யாருடைய தப்புதலுக்காக போய் நிற்கிறார்?
மற்றவர்களை இச்சையோடு பார்த்த ஒரு சகோதரிக்காக, மற்ற பெண்களை இச்சையோடு பார்த்த ஒரு சகோதரனுக்காக, மற்ற பொருட்களை இச்சித்த ஒருத்தனுக்காக, மற்ற பொருள்களை திருடின ஒருத்தனுக்காக, மற்றவர்களுடைய ஐடியல் ஒர்ஷப்பராக இருந்தவங்களுக்காக, இவங்க எல்லாருடைய பாவங்களையும் இப்போ யாருக்கு மேலே வந்து விழுந்து விட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே விழுந்தது. அவர் என்ன செய்தார்? அவர் சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். யார் அடிக்கப்பட வேண்டும்? சாலி அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசுசாமி அடிக்கப்படுறாங்க. ஜூலியட் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசுசாமி அடிக்கப்படுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய பாவத்துக்காக இல்லையா, மற்றவர்களை இச்சையோடு பார்த்த பாவத்துக்காக, மற்றவருடைய பொருள்களை இச்சித்ததுக்காக, மற்றவருடைய பொருள்களை திருடினதுக்காக, இவர்கள் எல்லாருடைய பாவத்துக்காக, குற்றமே செய்யாத, பாவம் இல்லாத, பாவம் அறியாத, பாவம் ஒருபோதும் அறியாத அந்த தேவன் அங்கு சிலுவையிலே அறியப்படுகிறார். அவருடைய இரத்தம் நம்ம எல்லாருக்காகவும் கிரயமாக செலுத்தப்பட்டு முடிந்து விட்டது. இதை நம்ம நம்பி விசுவாசிக்கும் போது விசுவாசத்தால் நம்ம நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். அதனால தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. இப்போ நீங்கள் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம், ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவர் உங்களை வாங்கியிருக்கிறார். ஆண்டவருக்கு நீங்கள் சொந்தமாக இருக்கிறதுனால நீங்கள் மற்றவர்களுக்கு மீண்டுமாய் அடிமைத்தனத்துக்குள்ள போயிடாதுங்க என்று சொல்லி பவுல் ரொம்ப ஆதங்கத்தோடு அந்த கலாத்திய சபையில் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. முதல்ல ஆண்டவர் பவுல் சொன்னார், நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு அவர் உங்களை நீக்கி மீட்டு கொண்டார் என்று சொன்னார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் விசுவாசத்தினால நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கீங்க. என்ன விசுவாசித்தீங்க? எனக்காக, எனக்கு பதிலாக நான் செய்த தப்பிதத்துக்கு ஆண்டவர் சிலுவையிலே கிரயத்தை கொடுத்து விட்டார் என்று விசுவாசித்ததுனால நான் நீதிமாக்கப்பட்டேன். இது மாத்திரம் இல்லை, ஆபிரகாமின் நீங்கள் எல்லாரும் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி பெருமை பாராட்டுறீங்களே, உண்மைதான். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயும் ஆபிரகாமின் வித்தாயும் இருக்கிறீங்க. யார்? விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும். அவங்க மட்டும் இல்லை இல்லையா, அவங்க மட்டும் இல்லை. பவுல் சொல்லுவது பாருங்கள், யூதர்கள் மட்டும் இல்லை, நீங்களும் விசுவாசிகள் ஆகும்போது பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததியாயும் ஆபிரகாமின் பிள்ளைகளாகவும் ஆண்டவர் உங்களை மாற்றியிருக்கிறாரே. இப்படி ஒரு சுயாதீனத்தை வேதத்தில் வாசிக்கும்போது நம்ம கீழே வாசிக்கணும் பார்த்தீங்களா, கலாத்தியரில் நீங்கள் சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ரோமன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் சமமாக இருக்கிறீர்கள். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் சமமாக இருக்கிறீர்கள் இல்லையா. நீ ஒருவேளை முன்னால் நிற்கிறதுனால நீ பெரியவன் இல்லை, நீ ஜெபத்தில் ஈடுபண்ணதுனால நீ பெரியவள் அல்ல, நீ கொஞ்சம் வசனம் கூடுதல் தெரிஞ்சதுனால நீ பெரியவன் அல்ல, அல்லது பெருசாக வேற ஏதாவது ஒரு காரியத்தை செய்து விட்டனால, ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்ததுனால நீ பெரியவன் அல்ல. ஆண்டவர் பார்க்கும்போது எல்லாரையும், God sees everybody ஈக்குவல். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யூதனாக இருந்தாலும் சரி, கிரேக்கனாக இருந்தாலும் சரி, ரோமனாக இருந்தாலும் சரி, அடிமையாக இருந்தாலும் சரி, சுயாதீனமாக இருந்தாலும் சரி, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் கிரயத்துக்கு கொண்டு உங்களை வாங்கி இருக்கிறார். தனது இரத்தத்தை செலுத்தி உங்களை வாங்கி இருக்கிறார். அப்படி நீங்கள் கிரயத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு இருக்க, உன் சகோதரனுக்கு, உன் சகோதரிக்கு, உன் சபையின் மூப்பனுக்கு, சபையின் போதகனுக்கு, சபையின் கோட்பாடுகளுக்கு நீ எப்படி அடிமையாகலாம் என்று அவர் ஆதங்கத்தோடு சொல்லுவதைத்தான் இந்த கலாத்திய சபையில் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து ஆண்டவர் சித்தமான இன்னும் வரக்கூடிய நாட்களை இன்னும் அதிகமாக பார்ப்போம். ஒரு பாடலை பாடி இந்த நாளில் இந்த நாளின் செய்தி நம்ம நிறைவு செய்வோம். கருணை பிதாவே. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை, உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை. எந்த கண்ணீரை போக்கிடும் காலம், போக்கிடும் காலம், போக்கிடும் காலம்,
கிருபை தருமே கிருபாநிதியே 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 அன்பின் வடிவே அன்பின் வடிவே ஏழைக்கிறங்கும் ஏசையா ஏழைக்கிறங்கும் ஏசையா தேவனின் சித்தம் செய்திட செய்யும் செய்திட செய்யும் செய்திட செய்யும் தியாகமணீரே தியாகமணீரே தேடிட உள்ளம் கழித்திடுதே தேடிட உள்ளம் கழித்திடுதே கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காருமில்லை உம்மை அல்லால் எனக்காருமில்லை. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க, ஆண்டவரே ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஜெபிக்க எல்லாம் எங்களுக்கு அனுகிரகம் செய்திங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். எங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாய் தந்த ஊழியத்தையும் ஆண்டோடைய திருப்பாதங்களில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களுக்கு கிருபையாய் தந்த பிள்ளைகளை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே நிறைய பிள்ளைகள் அடுத்து என்ன செய்கிறது என்று தெரியாமல் திணறி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் படித்துவிட்டு ஆண்டவரே அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய முடியும் என்று ஒரு நிச்சயமில்லாத ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்காங்க. ஆண்டவரே பெற்றோருக்கு தேவையான நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தர் நேர் வழியிலே பிள்ளைகளை வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் மது கரங்களில் தருகிறோம். நல்ல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு பலத்தோடு கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கடந்த நாட்களில் இந்த பகுதியில் வந்து பலவிதமான பிரச்சனைகள்னால அநேகர் வேலை இழந்திருக்காங்க. ஒழுங்காக சம்பளம் கிடைக்காத அநேக குடும்பங்கள் உண்டு, அநேக சகோதரர்கள் உண்டு. கர்த்தர் மனை இறங்கி அவருடைய தேவையெல்லாம் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இது நிமித்தம் ஊருக்கு கடந்து போன குடும்பங்களையும் கர்த்தர் வேகமாய் திரும்ப அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசிரியக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இங்கேயும் வேலை இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களில் கர்த்தர் மனை இறங்கி நல்ல வேலைகளை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வருவதற்கு எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தீங்கப்பா. நாங்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாய் தந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தலைமுறைகள், ஆண்டவர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்கள், தாளந்துகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் கர்த்தருக்காக கர்த்தருடைய ஊழியங்களுக்காக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் கிருபையாய் அனைத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நல்ல நேரத்திலும் ஊரில் உள்ள எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் ஸ்கூலில், காலேஜில், தோப்பனை ஹாஸ்டலில் இருப்பாங்க. ஆண்டவரே கிருபையாய் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊரில் நல்ல சூடாக இருக்குது. ஆண்டவரே கத்தமை இறங்கி நல்ல மழைகளை எல்லாம் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்தில் செழிப்பை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல குளிர்காலங்களை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. சகலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. முக்கியமாக வயோதிக பெற்றோரை ஒப்பு கொடுக்குறோம். சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்குறோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம். பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்குறோம். சகலமும் தேவனுடைய கரங்கள் ஆசீர்வாதமாக பத்திரமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். புத்தியும் கனமும் மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாம் பிரசப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நன்றிக்குடிகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும்
நம்மோடும் ஆண்டோர் நமக்கு கிருபையாய் தந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தலைமுறைகள், திருசபை மக்கள், சகல